அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. யூடியூப் நேயர்களுக்கு எனது வணக்கம். என் பெயர் சபிதா பார்த்தா. எம்ஏ பிஎட் டிஎஃப் டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் படிச்சிருக்கேன். நான் பள்ளி ஆசிரியை தான் முதல்ல இருந்தேன். பள்ளி ஆசிரியாக இருக்கும்போதே எனக்கு டிவி சீரியலில் 10 வருடங்கள் அனுபவம் இருக்குது. ஆங்கராக வேலை செய்திருக்கேன். அதில் இருந்ததுனாலையோ என்னமோ எனக்கு டிவி சீரியல்ஸ் எடுக்கணுன்னா ரொம்ப இஷ்டமாக இருந்தது. ஸோ 1 by 1 விசிறிக்கு வெறுக்கிறது, சூப்பர் ஸ்டோரி, ஸ்டார்ட் கேமரா 1 and 2, அப்புறம் ஆஹா மாதவி, இப்படி பல தொடர்கள், அப்புறம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், டாக்டர் கஜா, அது மாதிரி நிறைய எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் கூட கொடுத்துருக்கேன். எனக்கு முக்கியமான ஒரு சந்தோஷம் என்ன இதில் சொல்லிக்கிறதுக்குன்னா, தமிழ்நாட்டிலேயே சின்ன திரை தொடர்களை முதல்ல தயாரித்து இயக்கிய பெண்மணி நான் தான். அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த மேகசின்ஸ் கூட என்கிட்ட பொக்கிஷமாக வச்சுருக்கேன். மாலை முரசு மற்றும் பல மேகசின்ஸ். என்னுடைய இந்த முதல் சீரியல் விசிறிக்கு வெறுக்கிறது, இதை பார்த்த உடனே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விசிறிக்கே வெறுத்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டர் சார் எஸ்பி முத்துராமன் மற்ற டைரக்டர்கள், இயக்குநர்களும் என்னை பற்றி பேசியிருக்காங்க. அந்த சீரியலை இப்போ நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி 1 by 1 இனிமேல் ஐ வில் கிவ் யூ த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் மைன். ஓகே, நன்றி, வணக்கம். என்ன தாத்தா பாட்டி பேர பசங்களும் பிள்ளைங்களும் வரணும்னு காத்து நிற்கிறா போல இது. சூரிய பகவானே, இன்னைக்கு நடக்க போற நல்ல காரியம் நல்லபடியா நடக்கணும்பா. 10 ரூபாடா. இல்ல 15 ரூபா. சர்ரா 15 ரூபா வச்சுக்கலாம். நச்சுமா மாட்டு கேட்கலாமா? ஓகே. டேய் நிறுத்துங்கடா, பஞ்ச பாண்டவர்களை மிஞ்சின பசங்களா கத்துறானுங்க பாரு. ரங்கராஜ தெருவுல ரச கற்பூரம் விக்கிற மாதிரி. என்னடா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு சின்ன பெட்டு கட்டிருக்கோம். சொல்லி தொலைங்கடா, நியாயத்து பக்கம் நான் இருப்பேன். அப்ப நீங்க உண்மைதான் சொல்லணும். மாமா வேணா, போய் சொல்லுங்க, தப்பு இல்ல. டேய் முதல்ல என்னன்னு சொல்லுங்கடா. அது என்ன தெரியுமா மாமா, உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு ஒரு சின்ன பெட் கட்டணும், அதான். அதுக்கேண்டா உண்மையை சொல்லு, போய் சொல்லு. நீங்க அது ஒண்ணும் இல்ல மாமா, உங்களுக்கு அறிவு இல்ல, நான் பெட் கட்டிருக்கேன், அதனால உண்மையை சொல்லுங்க. அவன் இருக்குன்னு பெட் கட்டிருக்கான், அதனால பொய்ய சொல்லிருங்க. அடிங்கடா. டேய் உட்காரு உட்காரு உட்காருங்கடா. எங்கடா மாலதி? எனக்கு தெரியாது மாமா. போய் அவளை கூட்டிட்டு வா, அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அக்கா, என்னடா இதே ட்ரெஸ்ஸோட அப்படியே வீட்டுக்கு வராம ஓடி போயிரு. ஏன் மாமா சொத்து பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரா? அப்படி இருந்தா கூட பரவாயில்லையே, உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்க. கண்ட இடத்துல பூ பறிக்காதடா, எங்க அதுலயே நிறைய இருக்கு. சஷ்டி புத்துன்னு என்னதுக்கா? 60 கல்யாணம்டா. அப்போ எதிர் வீட்டு தாத்தாக்கு இது வரைக்கும் 59 முறை கல்யாணம் ஆயிருக்கா? அக்கா அங்க பாரு. முகத்த நேரம் முடிஞ்சிட போதுடா, சீக்கிரம் வாடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி தான் தெரியுறாங்க. எதிர் வீட்டுல 60ஆம் கல்யாணம் நடக்குது. நைஸா 3 பேரையும் அங்க அமிச்சிடலாம். சார், எங்க சார் கிளம்பிட்டீங்க? இந்த பயலுக்கு பொண்ணை பாத்துட்டு இருக்கமா, அதான் வீட்டை தேடிட்டு போறோம். அப்பா, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருடா. அதுக்கு என்ன இப்போ அவசரப்படாத. ஏமா, இந்த 6ஆம் நம்பர் வீடு எங்கம்மா? எங்க வீடு. ஏம்மா வாய மூடிட்டே? ஐயோ, இவன் வாய் திறந்தானா நல்ல வார்த்தையும் வராது சார். நல்ல காரியமா போறோம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். வெட்டியா பேசிக்கிட்டு இருக்காதப்பா. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நீ வீட்டை காட்டுமா, நாங்க சீக்கிரம் போனோம். நான் வீட்டை காமிக்கிறேன், ஆனா நீங்க அங்க போனா வாயை திறக்க கூடாது. எல்லாம் தானா நடக்கும். இது மாதிரி ஒரு இடம் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வணக்கங்க. இது எந்த பொண்ணுப்பா? அலையாத.
என்னப்பா இது ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. டேய் பெரிய மனுஷங்கண்ணா, பெரிய மனுஷங்க தான்டா. நம்மள மாதிரி இல்லையா? ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருப்பா. என்னப்பா இது எல்லாரும் அவர் கால போய் விடுறாங்க? பொண்ணுக்கு அப்பாவா இருக்குண்டா. அப்படியா? அப்ப நான் கூட அவர் கால போய் விழுந்துறேன். எதுக்கு? இல்லப்பா ஃபெயிலா கிட்ட போறாங்கப்பா, வயசாயிட்டே போகுது. சீ அல்பம், நான் கூட வயசுல எப்படி அலைஞ்சது இல்லடா. அலையிற மாதிரி பர்சனாலிட்டி அது. அம்மாவை பாரு, அன்னைக்கு மனவரில் எப்படி உட்காந்துக்கிறாங்களோ அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அவங்க தள்ள கூட பூல உன் காலில் நிறைய பூகுது. மாப்பிள அப்படி வந்து உட்காருங்க. அப்பா என்னப்பா அது நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குது. இந்த கிழ மூஞ்சிக்கு இப்ப மாப்பிள சீட்டு ரொம்ப தேவையா? அட என்னப்பா நீ ஒண்ணு சும்மா இரு. ஏதோ சம்பிரதாயம் பண்றாங்க போல இருக்கு, இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. நல்லா இல்ல சம்பிரதாயம், நல்லா இல்ல. தம்பி பொண்ணு எப்ப வரும்? அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா நடக்கட்டும் நடக்கட்டும். எப்பப்பா வரும்? அவசரப்படாதடா, இது 1000 காலத்து பயிருடா. இது 30 வருஷ பயிருப்பா, பச்சை பயிறு. என்ன மாப்பிள உனக்கு முடிய நினைச்சாலும் ஆசை இருக்கல போல இத. அப்பா ரொம்ப அவமானப்படுத்துறாங்கப்பா. டேய் பொறுமையா இரண்டா, 1000 காலத்து பயிருடா இது. இதுவுமா? தம்பி பொண்ணை வர சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. சரி சரி. பொண்ணு எப்படி, கருப்பா சிவப்பா? இவரு கருப்பு தான், ஆனா அந்த அம்மா நல்ல சிவப்பு. என்னது அம்மாவா? என்னப்பா இது? டேய் இதுவும் 1000 காலத்து பயிருடா. சார் பொண்ணு எப்ப சார் வரும்? பொண்ணை கூட்டு வாங்கம்மா, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது. அட சும்மா பார்த்து நிக்காதீங்கப்பா, கால்ல விழுங்க, மோட்சம் கிடைக்கும். எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்திட்டு இருப்ப? அதுக்கு எங்க வீட்டுல சொல்றவங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, என் ஆளை பத்தி தெரியும்ல. ஆட்டோ வருமா? ஆட்டோ மட்டும் வராது, நானும் கூட வருவேன். அப்ப மீட்டர் வராதா? காலகாத்தால எதுக்கு சார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓ இங்கிலீஷ் பேசுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கொடைக்கானல்ல குதிரை ஓட்டுறியா? ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவு கேப்? ஏன்பா நான் என்ன பீச்ல குதிரை சவாரி ஏத்துறேன்? எனக்கு எல்லாமே தெரியும். சீரும் பாம்பை நம்பு, ஆனா சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. ஆனா பிரசவத்துக்கு மட்டும் நம்பு, ஏன்னா பிரசவத்துக்கு இலவசம். அவசர உதவி 100, சிறு குடும்பமே சீரான வாழ்வு, V2 அவர் ஸ்டோ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்னா பெண்ணிற்கான திருமண வயது 21. ஏன் சார் முதல்ல எங்க சார் போனோம்? எனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம். இது வரைக்கும் எங்கேயும் போகணும்னு தோணல, இனிமே தோன்றதை பத்தி ஆட்சேபனையும் இல்ல. தோணாலும் தோணலாம், தோணாம போனாலும் போகலாம். புரியலையா? என்ன தலைவா ஒரே ரப்சர் பண்றிய, சீக்கிரம் சொல்லுமா. லுக், நான் சென்ட்ரல் வரைக்கும் போனோம், ஆனா நீ என் கூட வர முடியாது, ஏன்னா நான் அது வரைக்கும் பஸ்ல போறேன். ஆனா பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனோம், அதுக்கு நீ என் கூட வந்தாகணும், ஏன்னா நான் அது வரைக்கும் ஆட்டோல போறேன். ஐயோ தெய்வமே, ஏறு வண்டியில. இந்த ஆட்டோ சாவி. ஏன் ஆட்டோ சாவி? நிஜமாலும் கிளடிதான் பண்ணி. அது எது? போகும்போதே சொல்றேன், உள்ள போ. இன்னும் அவர் வரலையே. இதோ போற ஆட்டோ, போற வழியில என் நண்பர்களை ஏத்திக்குவேன். எனி அப்செக்ஷன்ஸ்? பரவாயில்ல தலைவா. நீயும் 1/2 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கே, எப்பதாண்டி வருவாரு? நீ ஏண்டி அலையிற? இப்ப வருவார் பார். எப்பா சிரம் கரம் புறம் நீட்டாதீங்க. ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். எவ்வளவு? 5 ரூபா கொடு. 5 ரூபா. எங்க போனோம்? லெஃப்ட் கட் பண்ணு. உனக்கு எவ்வளவு? இதே இருந்தா அப்ப எங்க வேணாலும் போய்க்கோ. நீ எங்க போனோம்? 18 ரூபா கொடுத்து ரைட் கட் பண்ணு. ஓகே see you. ஒரு நிமிஷம் இறைவன்ட்ட கேட்டு வரேன். நான் ஊருக்கு பூசுப்பா. ஊருக்கு புதுசா? அப்படின்னா சினிமா தியேட்டர் முன்னாடி பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோ. ஒரு 20 ரூபா கொடு, ஓடி போயிரு. see you. ஏன் இதுக்கு முன்னால கொத்தவால் சாவடில வேலை செஞ்சியா? அனாவசியமா பேசாத. காய்கறி கூட இறக்குற மாதிரி எல்லாரையும். அதெல்லாம் பேசக்கூடாது நீ.
இந்த பாரு, முதல்ல நான் ரயில்வே ஸ்டேஷன் போவேன், அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் போறேன். எல்லாம் முதல்ல சொல்லிட்டுமா நானு? அப்படின்னு அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுரு. ஹாய் டார்லிங், ஹாய் டார்ஜிலிங், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஐ எம் வெரி சாரி. இந்த 4 நீ வச்சுக்கோ, நீ 8 வச்சுக்கோ. இதுங்க 2 அவுட் கொடுக்க சொல்லு. தேங்க்யூ. யார் இந்த சூப்பர் கேர்ள்ஸ்? இதுங்க முன்னாடி உன்னுடைய பியூட்டி ரொம்ப டல்லா இருக்குதே. இந்த மாதிரி சூப்பர் கேர்ள்ஸை பக்கத்துல வச்சுக்காத, ஓகே? ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவு கேப்ப? சே, ஆட்டோ ஞாபகத்துல பேசிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்னும் இல்ல, உங்களால எனக்கு அவமானமா இருக்கு. அவமானமா? நம்மலாம் காதலர்கள், நமக்கெல்லாம் மானமே இருக்க கூடாது. என்ன இதெல்லாம் கெட்ட பழக்கம்? இமேஜ் ஸ்பாயில் ஆடும்ல. முதல்ல இந்த ஆட்டோல சுத்துறதெல்லாம் விடுங்க. என்னமா பண்றது? அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். எனக்கு அதை விட பெரிய ப்ராப்ளம். எங்க மாமா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு வந்து எங்க மாமாவை பாருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எங்க உங்க வீடு? ஓ, கேகே நகர்ல. நாளைக்கு ஒரு ஆட்டோவை கரெக்ட் பண்ணிட்டு ஒரு 50 பேரோட வந்துடுறேன். பாப்பா. டேய் முரளி, நானா உங்க அப்பா வந்திருக்கான். எப்படி இருக்கீங்க? அதை என்னால யோசிக்க கூட முடியல, ரொம்ப பிஸியா இருக்கு. போன தடவை வந்த போது இந்த பக்கம் மீசை நெரிச்சிருந்தது, என்னப்பா பண்ணீங்க? அத பாதி விலைக்கு வித்துட்டு புதுசா வாங்கியிருக்காண்டா. உட்காரு. இல்லப்பா, அதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எதுக்கு தான்ப்பா நேரம் இருக்கு? நான் ரொம்ப அவசரமா போகணும். மாலதி வரட்டுமேப்பா. இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு ஃபிளைட். அவ வரதுக்கு லேட் ஆயிட்டா? டேய், நீ வர்றதுக்கு 6 மாசமோ 1 வருஷமோ ஆகுது. எப்போவாது திடீர்னு ஒரு நாள் வர்ற. பசங்களுக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசை இருக்காது? உனக்கு தான் பிள்ளைங்க மேல பாசம் கிடையாது. அதுங்களும் சிறுசு தானே, மனசு தாங்குமா? இவங்க 2 பேரும் அப்பாவை பார்த்தேன்னு சொன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. நீ இவங்களை வளர்த்திருந்தா தானே இவங்க மனசை புரிஞ்சுக்க முடியும். நான் எதுக்கும் கவலைப்படுறதில்ல. ஏன் தெரியுமா? உன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைகளை நீ தானே பாத்துக்கிற. நான் எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்? 1000 தான் நான் செஞ்சாலும் பெத்தவங்க செய்யறதுக்கு ஈடாகுமா? இது ஹாஸ்டல் மாதிரி. நான் இவங்களை கவனிக்கிற வார்டன், அவ்வளவுதான். இந்த ஹாஸ்டலுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிடு. வேண்டாம், வேற ஏதாவது பேசுவோம். என் பசங்களை வளர்க்கறதுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டாமா? நான் உங்ககிட்ட பணம் கேட்கலையே. அவங்களுக்கு தேவை உன்னோட பாசம். வந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. சொல்லு. அதுக்குள்ள மாலதி வந்துருவா. அக்கா வராளான்னு பாருங்க. சரி. என்ன விஷயம் சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா. கல்யாண விஷயம்தான். என்னப்பா அது? நல்ல விஷயம் தானே, அதுக்கே இப்படி தாங்கண்ணே? இல்ல, மாலதிய கேட்கணும். அவ சின்ன பொண்ணு தானே, நாம பார்த்து முடிவு பண்ணா ஓகே. மாலதி வரட்டும், நானே கேட்கிறேன். வேண்டாம், அடுத்த முறை வரும்போது போட்டோவோட வரேன், அப்ப பேசிக்கலாம். சஸ்பென்ஸா? அப்படித்தான் வச்சுக்கங்களேன். ஆனா மாலதி சம்மதிப்பாடான்னு தெரியல. மாலதி பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பேச்ச மீற மாட்டான். நான் கிளம்புறேன். மாலதி வந்த உடனே நீ எதுவும் பேச வேண்டாம், நானே நேர்ல பேசிக்கிறேன். தலையெழுத்து. இப்ப என்ன குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ தான் நம்ம வாழ்க்கையில உயரணும்னு சொன்ன, அதான் இப்படி உயர்த்தி இருக்கேன். ஐயோ, ஏப்பா நீங்க என்ன சொல்றீங்க? ஓகேப்பா, போகும்போது ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. மாமா, மாமா, நச்சு மாமா. என்னடா என்ன பாக்குறீங்க? 4 நாளா இந்த ஃபேன் ஓடல. அதுக்கு இப்படி முறைச்சு பார்த்தா மட்டும் ஓடிடுமா? போனா அறிவு கட்டவனே. எலக்ட்ரீஷியனை கூட்டு வரேன்னு எத்தனை நாளா ஏமாத்துற? எத்தனை நாள்னு கரெக்டா கணக்கு வச்சுக்கலாமா? ஏய், எழுந்துரு. முதல்ல போய் அவனை கூட்டு வா. இல்ல மேட்னி ஷோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். ஏமா மாலதி? என்ன மாமா? மாப்பிள்ள நீ கண்டிப்பா வருவார்ல? கண்டிப்பா வரேன்னு தான் சொல்லிருக்காரு. எங்க உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, ஒரு டென்ஷனே இல்லாம இருக்கிற. என்ன பாரு, ஒரே பதட்டத்துல இருக்க. நீங்க அவரை நேர்ல பாத்தீங்கன்னா பதட்டமே பட மாட்டீங்க. வருவார்ல? வரேன்னு தான் சொல்லிருக்காரு. அப்ப நான் போய் பக்கிரியை கூட்டு வரேன். மாமா, அவர் உங்களை தான் பார்க்க வராரு. அது எனக்கு தெரியாதாக்கும். நம்ம வீட்டை பத்தியா? ஒட்டடிச்சு 9 மாசம் ஆகுது. மாப்பிள்ள வரத்துக்குள்ளார அந்த பக்கிரியை கூப்பிட்டு சுத்தப்படுத்திடுவான். எப்படி என் ஐடியா? சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாரு. இந்த மனுஷனுக்கு எப்பதான் புத்தி வரப்போதோ. எந்த ரோடோ எந்த ஆட்டோவோ வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஹாய், ஐ அம் பிரபு. ஓசியில ஆட்டோல போறதுக்கு வாரதுக்கு எங்கிட்ட வாங்க. இவர் ஃப்ரெண்ட்லி ஆட்டோ டீலர். என்னங்க இது? அவசரமா வர சொன்னியே, அதான் ஆன் த ஸ்பாட் வந்தேன். நானும் அப்படி சொன்னேன். அப்படின்னா மறுபடி போயிட்டு சாதாரணமா வர சொல்றியா? போங்க. வெக்கத்தை பாரு கொல்லி. என்னது? கள்ளி. சரி போதும், சும்மா பிளேட் போடாதீங்க.
நான் பிளேடு போடுறது இருக்கட்டும், வந்தவனுக்கு ஏதாவது போட மாட்டீங்களா? எங்க உன் மடமாமே? சே பாவம், அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இன்னைக்கு வரீங்கன்றதுக்காக வீட்டெல்லாம் ஒட்டடை அடிக்கணும்னு பக்கத்து வீட்டு பக்கரிய கூப்பிட போயிருக்காரு. நான்சென்ஸ். அவன் வீட்டுக்கு மாப்பிள்ள வரானாக்க கோழி அடிப்பான், ஆடு அடிப்பான். இவர் என்னடாக்க பக்கத்து வீட்டு பக்கரிய கூட்டு வந்து ஒட்டடை அடிக்க போறாரா? சுத்த பக்கரியா இருப்பான் போல இருக்கே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் போய் குளிச்சிட்டு காஃபி எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. இன்னும் குளிக்கவே இல்லையா? சுத்த கப்பு ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. கைதறி காலத்து வீடு, ஐயனார் கோயில் சில சைஸ்க்கு 4 தூணு, இத போய் வீடுன்னு அபாண்டமா போய் சொல்றானுங்களே. ஒட்டடை அடிச்சா விழுந்துருச்சுனா குச்சி குச்சி ராக்கமா பொண்ணு வேணும், கூடசாலி ராக்கமா பொண்ணு வேணும், குச்சி 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 அடைச்சி. எலக்ட்ரிஷியனா? பக்கிரியா? ஃபேனை பாத்தியா? எந்த ஃபேன்? யார் ஃபேன்? கண்ணும் க்ளோஸா? சி, சும்மா ஸ்டைலுக்கு போட்டிருக்கையா? என்னையா நீ? ஏய், மரியாதை அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணு. ஃபேனா? இது ஃபேனா? ஏயோ, ஆக்சிடென்ட்ல 5 கால் போன 8 கால் பூச்சி மாதிரி இருக்குது. இத போய் ஃபேன் போய் சொல்ற? ஐய், அதிகமா பேசாத. ஃபேன் ரிப்பேர் பண்ண தானே வந்தேன். பின்னையா சோஃபால ஏறி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க? என்னது? இது சோஃபாவா? இது சோஃபாவா? ஐயோ, தர்மாஸ்பத்திரியில கிழிஞ்சு போன கட்டில் மாதிரி இருக்குது. அதை பிரிச்சு பார்த்தா பிளேக்கு வந்த 10 பெருச்சாலி வெளியே வரும் போல இருக்குது. அதை போய் சோஃபாங்கிற? பார், ஒட்டடிக்கு தானே வந்த நீ? பக்கரி தானே நீ? போடடே, என்னடா டே, என்ன பக்கரி நீ? உன்னை ஒரு பெரிய ரேஞ்சில் எதிர்பார்த்தேன். கண்ணில் துணியை காணும், மூஞ்சில மீசையை காணும், பருவ காணும், கழுத்துல தட்ட காணும், வரி வரியா போட்ட பனின்னு கூட போட மாட்டேங்கிற நீ பக்கரிங்கிற. பார், வந்த வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இரு. இல்லாட்டி மாலதியோட மாமா வந்தானா என்ன திட்டுவான். ஐயோ, என்ன பக்கரின்னு கூப்பிடாதயா. ஏன் பக்கரி? உன்னை பக்கரின்னு கூப்பிட்டா தப்பா பக்கரி? போ பக்கரி. ஐயோ, நான் பக்கரி இல்லையா, நீ சொன்ன மடமாமனே நான் தான். மாமா எப்ப வந்தீங்க? மாமா எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. நீ அதே கேள்வி கேட்கற? மாமா, நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல, இவர் தான் அவரு. பிரபு, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் தான் இவரு. இவர் தான் அவரா? ஓஹோ, அவர் தான் இவரா? வெரி சாரி டு மீட் யூ. உட்காருங்க மாப்ள. மாலதி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறா. அவங்க அப்பா பாம்பேல இருந்து வந்ததா உங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ் மாமு. கார்பரேஷன் பார்க்னு ஒரு படம் ஹாலிவுட்டே கலக்கிட்டு இருக்கு. அது இங்க ஓடிக்கிட்டு இருக்குது. நமக்காக பாக்ஸ்ல சொல்லி 2 டிக்கெட் வாங்கி வச்சுக்க, போலாமா? நீங்க வேற சும்மா இருங்க. ஏன்? எங்க வீட்லயே ஏகப்பட்ட ப்ராப்ளம். அப்பா அலைன்ஸ் பாத்துருக்காரு போல இருக்கு. போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. ஒன் ப்ராப்ளம். பிரச்சனை என்னன்னா 2 வித ப்ராப்ளம். ஒன்னு, அன்னைக்கு ஆட்டோ ஓடாது, ஏன்னா எல்லா ஆட்டோக்கும் லீவ் விட்டுருக்கேன். 2, எங்க அம்மாவை தூக்கி ஆட்டோல உட்கார வச்சா அந்த ஆட்டோவே அவுட். சோ நானும் எங்க அம்மாவை ஒரு பஸ்ஸை பிடிச்சி உங்க வீட்டுக்கு வந்து நம்ம மேட்டர் எல்லாம் பேசி கரெக்ட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். கார்பரேஷன் பார்க். அப்படின்னா டீயாவது சாப்பிடுறியா? இப்பதான் டீ கடையில ரைட் கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன விசேஷமாமா? கரும்பு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்ட? கரும்பு, சக்கரை பொங்கல், வாழைப்பழம். நீ? நான் அதோட 2-3 வாழைப்பழம் கூடவே சாப்பிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, ஆனா உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வர விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு போட்டிருக்க. அக்கா கிட்ட சொல்லலாம். என்ன பாக்குற? இது உன் சித்தி. என்னமா பாக்குற? லாஸ்ட் டைம் வரும்போது சொன்னல, இன்ஃபார்ம் பண்ண முடியல, மேரேஜ் பண்ணிட்டேன். இவ பேர் லலிதா, என் கூட வேலை செய்யறவ. என் தேவைகளை கவனிச்சுக்க ஒரு ஆள் தேவைப்பட்டது, அதனால கல்யாணம் பண்ணிட்டேன். இதுல ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? மாலதி, உங்க அப்பா உனக்கு ஒரு புது அம்மாவை கொண்டு வந்திருக்காரு. காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கமா. பெரிய மனுஷனாச்சே. ரொம்ப சந்தோஷம்பா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? தயவு செய்து வெளியில போடு. நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்திருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். அப்ப கூட கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்க மாட்டல. உன் தேவைகளை கவனிச்சுக்க ஒரு ஆள் வேணும். தயவு செய்து உன் விளக்கம் தேவையில்லை, இங்க இருந்து போயிடு.
நல்ல நாள் அதுவுமா நீ ஏன் அழற? தை பிறந்தா நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. உன்னோட கெட்ட நேரம் அந்த காரோட போயிடுச்சு. வாங்க வாங்க. வணக்கம் மாமா. மாலதி இதான் எங்க அம்மா. அம்மா இதுதான் நம்ம மாலதி. என்னம்மா இது நல்ல நாளாவதுமா இப்படி அழுத்திட்டு இருக்கே? இனிமே நான் உனக்கு மாமியார் மட்டும் இல்ல, உனக்கு அம்மாவும் நான் தான். ஏம்மா என்னம்மா சொல்ற? சும்மா இருடா. ஓ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னியா? சரி சரி இருக்கட்டும். இந்த பாரு மாலதி, எதுக்கு இந்த வீணான சென்டிமெண்ட்லாம்? இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் எங்க எல்லாருக்கும் தெரியும். ஏமா சொல்லேம்மா. நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்காக தான் நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோம். மாமா அவசரப்படாதீங்க. இனிமே நாங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. உங்க தங்கச்சியோட வாரிசுங்கிற உரிமை எங்களுக்கு போயிடுச்சு. எப்போ உங்க தங்கச்சியோட மனைவிங்கிற உரிமை எங்க அப்பா கிட்ட இருந்து போயிடுச்சோ அப்பவே நாங்க தேர்ட் பர்சன் ஆயிட்டோம். மாலதி அப்படி சொல்லாதம்மா. மாமா என் படிப்பை நிறுத்திட்டு நான் வேலைக்கு போறேன். என் தம்பிங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும். என்ன மாதிரி நான் எல்லாமே அவ்வளவு தூரம் வளர்ந்துட்டீங்க. இல்ல மாமா என்ன தடிக்காதீங்க. என்ன மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணா நான் இந்த வீட்டோட மருமகன் நான் வந்துட மாட்டேனா? அப்ப இந்த மாதிரி பொறுப்பு கல்யாணம் நான் ஏத்துக்க மாட்டேனா? ஏமா சொல்லேம்மா. என்னம்மா இது? நீங்க சொன்ன இந்த உறவு நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் கடமைங்க முடியற வரைக்கும் உங்க மகனை காத்திருக்க சொல்லுங்க. என்ன மாலத்தி இப்படி சொல்லிட்ட? என் மகனுக்கு நீதான் நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். உன்னை விட பொறுப்பான மருமக எனக்கு கிடைக்க மாட்டா. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஏண்டி மாலு, முனிசிபாலிட்டி பார்க்னு ஒரு படம் வந்திருக்கான், போவமா? இதுக்காவது வாயேன். நானே நல்ல நாள் அதுமா பசங்க வரலன்னு காத்துட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு படம் தேவையா? அடி போடி, அவங்க யாரு பசங்க யாரு பேரனுங்க? வந்தா எல்லாரும் ஒரே ஆட்டோல வருவாங்க, ஒரே கார்ல வந்துட்டானுங்க.